என்ன ஆதி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இதுல பயப்படுறதுக்கு எதுவும் இல்லம்மா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் உங்க அப்பா கிட்ட பேசிதானே ஆகணும். ஆமா ஆதி. நீ தைரியமா இரு, நாங்க வந்துட்டு இருக்கோம். சரிங்க ஆதி. சத்யா, சத்யா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் வைக்கிறேன். சரிம்மா, அம்மா கிட்ட சொல்லிரு. ஏட்டி, உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சு தோலை உரிச்சிருவாராமா. காலையில இருந்து எத்தனை போனு நானும் கட் பண்ணி விடுதேன். என்னவா அந்த பையனுக்கு? எம்மா, அவிய குடும்பத்தோட இங்க வந்துட்டு இருக்காவலாம். அதான் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போனாவல அப்படின்னு. இல்லம்மா, நம்ம அப்பா கிட்ட பேசுறதுக்கு வராவலாம். பாச்சி, அவர் ஏற்கனவே மகாசக்தி பராசக்தி எங்களுக்கெல்லாம் ஒரு சித்தின்ட்டு இருக்காரு. இதுல இதுவரையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருக்கும்ல, இருக்கும். எந்த தாய் இப்படி பெத்த பிள்ளைக்கு காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறா? நான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனி பார்த்தா இழிச்ச வயின்னு தலையில எழுதி இருக்கலாம். அதனால உனக்கு சந்தோஷமா இருக்கும். எம்மா இருட்டி, உங்க அப்பனை எப்படி சமாளிக்க தெரியல. வந்தகிட்ட எப்படி பேச போறாரோ என்னதோ. எனக்கு அடி வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி இருக்கு, உனக்கு ஐஸ் கட்டிய கட்டின மாதிரி இருக்கு. அப்படித்தானே? அப்படிலாம் இல்லம்மா. எடி, இப்பதான் கிளம்புறாவளோ? பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாவுமா. பக்கத்துலயா? இந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? எதுக்கும் நீ உள்ளே இரு, வெளியே வந்துடாதானே? சரிம்மா. பரீட்சைக்கு படிக்க வேலையை பாரு. இன்னும் பேப்பர் 4 பேப்பர் இருக்கு. ஏம்மா, அதெல்லாம் நல்லாதம்மா படிச்சிருக்கேன். மார்க் வரட்டும், அப்பதானே தெரியும். ஏன் மல்லி, ஏன் மல்லி, என்னங்க? ஏட்டி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஒரு கறி எடுத்து செய்யலாம்ல? எடுப்போம். என்ன எடுப்பேன்னு காலையில தோசையும் தேங்காய் சட்னி வச்சு மலிப்பிட்டா, மதியத்துக்கு என்ன செய்ய போறா? எதுவும் சொல்லு, எடுத்துட்டு வரணுமா? பொறுமையா போவாங்க. ஏட்டி பசி எடுக்கல. என்ன பசி எடுக்க? ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கு, தோசை சுட்டு தரேன். தக்காளி இருக்கு, சட்னி அரைச்சு தரேன். இப்போ என்ன உங்களுக்கு? இது என்ன டீ கூத்தா இருக்கு? பொழுதன்னைக்கு மாவு தோசை இட்லின்னு இருக்கா. ஏட்டி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா தான் ஏதாவது ஒரு கறி எடுத்து திங்க முடியும். கறி எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு வரேன். ஐயா, அது வர நேரம் இவர் வீட்டில் இருக்கணும்ல. வெளியே போயிட்டாருன்னா அப்புறம் போயிட்டு வந்தாருன்னா சங்கடம். வீட்லயே இருக்கட்டும், கறி மெதுவா எடுப்போம். ஏங்க, அதெல்லாம் மெதுவா எடுப்போங்க. என்ன இவா? ஏங்க, சுவானியா ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை ஒரு போய் பாப்பட்டு இல்ல. வீட்டுல இருந்து கறி திங்கணும்னா இப்ப பெருசா போயிட்டு. அவளை பாத்துக்கிட்டு இருக்கு தங்கமான மாப்பிள்ளைய பார்த்து நான் கட்டி வச்சிருக்கேன். அவளை பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவனை இப்படி ஒண்ணு சொல்லிருங்க. வேற என்ன ஆளை காணோம். எப்ப வருவாவே? என்ன டீ வாசல்ல எட்டி பாக்கா? சும்மாதான் எட்டி பார்த்தா என்ன கறியா வரப்போகுது? அட, எட்டி போய் எடுத்துட்டு வரேன். அட இருங்க, போவிலாமா? எப்ப வருவாவே? இருக்கு பிடிச்சு போச்சு போல. அக்கா, அக்கா, ஆதி நம்ம வரோன்னு சொல்லிட்டாலையா? ஆமாமா. என்ன இது? அப்புறம் வெளியே வந்தாது நிக்கலாம்ல? ஒரு மரியாதை கூட இல்லாத மாதிரி இருக்கு. நான் வரேன். எங்க வெளியே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு பார்த்துட்டு வரேன். வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் கூப்பிடதான் செய்வாவே. இல்லங்க, யாரோ வந்த மாதிரி இருக்கு, போயிட்டு வரேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் தடுங்க. நீங்களும் வாரியன்ட்டு சத்தியா சொன்னா தப்பா நினைச்சுக்கிடாதே. வெளியே வந்து நிக்க முடியல. அவர் வீட்டுல தான் இருக்காரு. 1008 கேள்வி கேட்காரு. கறி எடுத்துட்டு வந்து சம்மங்காரு, இல்லைன்னா வெளியே எதுக்கு போறான்னு கேட்காரு. அதான் வெளியே வந்து நிக்க முடியல. எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாது என்னக்கா? பரவாயில்லக்கா. எல்லாரும் உள்ள வாங்க. எப்படிதான் நான் சமாளிக்க போறேனே தெரியல. வாங்க தம்பி, நீ மட்டும் வெளியே நில்லுப்பா. எதுவும் தப்பா நினைக்காத. எதுக்குக்கா? இல்லைங்க, நீங்க பேசிக்கிடுங்க. அதுக்கப்புறமா அவர் ஒத்துக்கிடலன்னா மாப்பிள்ளையே தனியா காட்டினா கூட ஐயோ இந்த பையன் நம்ம பிள்ளைக்கு நல்ல பொருத்தமானதா இருக்கான்ட்டு தோணும்ல. அதனாலதான். இல்ல, ஒரு நல்லதுக்கு தாக்கா. நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க. இல்ல நாங்க எதுவும் நினைக்கலக்கா. உள்ள போலாமா? வாங்க வாங்க அண்ணே, வாங்கண்ணே. ஆதி, நீங்க நில்லு என்னப்பா. சரிம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏட்டி யாரு வரவோ? எல்லாம் சொந்தக்காரவியாவோ புறவியதான். என்னட்டி வளர்றியா? காலையில இருந்து ஒரு மார்க்கமா தான் இருக்கா, என்னன்னு தெரியல. வாங்கண்ணே, வாங்கக்கா, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? மோர் ஏதாவது குடிக்கலா? வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. கடவுளே, யாரு என்னன்னு கூட தெரியாம மோர் குடிக்கல, காப்பி குடிக்கலாம்னு விசாரிக்காரு. தெரிஞ்சதே என்ன வரத்துக்கு வருவாரோ தெரியல. ஆமா, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. மல்லிக்கு நீங்க எப்படி சொந்தம்? ஏங்க, இது ஏன் சொக்கார் இல்ல? ஓன் சொக்கார் இல்லையா? எனக்கும் சொக்கார் இல்ல. அப்புறம் எப்படி டீ பழக்கம்? அண்ணே, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. நீங்களே பேசுங்கண்ணே. சரிம்மா. என் பேரு தர்மராஜ். இது என் மனைவி சரண்யா. சரிங்க. உங்க பொண்ணு எங்க பையனுக்கு கேட்டு வந்திருக்கோம். ஏன் பொண்ணையா? ஏங்க, நம்ம சத்யாவை கேட்டு வந்திருக்காவே. ஓ, சரி வாங்க. எந்த ஊரு உங்களுக்கு? படுக்க பத்துங்க. அங்க நம்ம சொக்கார்ல நிறைய பேர் இருக்காவ. ஆமா, எங்க அப்பா சொக்காரு நிறைய பேர் இருக்காவே. எனக்கு பழக்கம் இல்ல. நம்ம அப்படியே எல்லாத்தையும் விட்டாச்சு. சரி. அங்க அந்த வேல்கந்தம்மன் கோயிலுக்குலாம் நாங்க அடிக்கடி வருவோம். மெம்தி வருவோம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்பதான் வர்றதுக்கு நேரம் கிடைக்கல. அம்மா, எங்க பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணே, அது வந்து எங்க பையனும் உங்க பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறாவ. என்னம்மா சொல்றீங்க? ஏங்க, நம்ம சத்யா ஒரு பையனை லவ் பண்ணல. அந்த பையனோட அப்பா அம்மா தான் இவிய. எதுவும் சங்கடப்படக்கூடாது.
மாப்பிள்ளை வீட்டில இருந்து நாங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கோம். உங்க பொண்ணு நீங்க எங்க பையனுக்கு கட்டி வச்சீங்கன்னா எங்க வீட்டு பொண்ணாவே நாங்க பார்த்துக்கிடுவோம். அவளுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது. சின்ன பசங்க ஆசைப்பட்டாங்க, பசங்க ஆசையை நிறைவேற்றுறது தானே பெற்றவங்க கடமை. அதான் ஒரு எட்டு உங்களை நேரில் பார்த்து என்ன ஏதுன்னு பேசலான்னு வந்தோம். கெட்டி கொடுக்கலாம், தப்பு இல்லை. என் பிள்ளைக்கு நான் இப்போ வரேன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன ஆளுங்க? என்னண்ணா இது, எங்க ஊருக்கு வந்து கேட்டு பாருங்க. எங்களை விட அங்க வசதியா யாருமே இல்ல. வசதியை விடுங்கண்ணா, என் வீட்டுக்கார கோணத்துக்கு அங்க யாருமே ஈடு கிடையாது. எங்க குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு அந்த ஊருக்குள்ள. உங்க பொண்ணு நீங்க நம்பி அனுப்பலாம், அவளுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது. நீங்க அவளுக்கு அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்கின்னு கேள்விப்பட்டோம். அதான் வேற யாருக்கோ கட்டி கொடுக்கறதுக்கு அவ ஆசைப்பட்ட பையனுக்கே கட்டி தரலான்னு தான் கேட்கறதுக்கு வந்தோம். கெட்டி தர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எங்களுக்கு எங்களோட கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். நாளை பின்ன நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா என் கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மாப்பிள்ளை பார்க்க முடியும். அப்படி என்னங்க நாங்கள் கௌரவத்தில் குறைஞ்சிட்டோம்? 8 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வயல் கிடக்கு. யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மரியாதையை நாங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு மேலே என்னங்க கௌரவம் வேணும்? நாளைக்கு என்னோட ஜாதி சனம் ஒன்று சேரணும்னா நான் எங்கள் ஆட்களில் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்னண்ணா இந்த காலத்துல போய் இப்படி ஒரு ஆளா நம்பவே முடியல. அதெல்லாம் எப்படி வந்துச்சு? நம்மளா உருவாக்குனதுதான். நம்ம நினைச்சா அது இல்லாமலே பண்ண முடியும்ண்ணா. பேசுறதுக்கு நல்லாதாம்மா இருக்கும். இனி மன்னிச்சிருங்க, இது என்னால முடியாது. ஏங்க, யார் என்னன்னு தெரியாம கட்டி கொடுக்கறதுக்கு தெரிஞ்சவங்களுக்கே கட்டி கொடுக்கலாம்லங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கள தான் அவங்க பையனுக்காக எவ்வளவு தூரம் தான் அலைவாங்க. இதோட நம்ம வீட்டுக்கு 2வது வாட்டி வந்துட்டாங்க. ஆமாண்ணா, நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம பசங்க நல்லபடியா இருக்கணும்னா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்லண்ணா. எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். நீங்க தான் கொஞ்சம். ஆமாங்க, அப்படி பார்த்தா நாங்களும் தான் ஜாதி விட்டு ஜாதி பொண்ணு எடுக்கிறோம். எங்களுக்கும் பிரச்சனை இருக்க தானே செய்யும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தானங்க எங்களுக்கும் இருக்கும். நீங்க பையனை கூட ஒரு வாட்டி பாருங்கண்ணா, உங்களுக்கு பிடிக்கும். உங்க பொண்ணு நல்லபடியா வச்சு பார்த்துப்பான். இருங்கண்ணா, நான் என் பையனை கூப்பிடுறேன். நீங்க இருங்கக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ்ண்ணா, ஒத்துக்கிடுங்கண்ணா. எங்க பசங்களுக்காக நாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை. தடவை உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ப்ளீஸ்ண்ணா, எங்க பையனுக்காக நீங்க சம்மதிச்சு தான் ஆகணும். அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற. தங்கச்சி அழுகாதம்மா. சார் நீங்களா? ஆதி, என்னங்க என் பையனை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? ஐயோ, இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே நான் தான். சரியான மக்கு. என்னங்க சொல்றீங்க? மக்கு தானே சொல்லுவாங்க. ஒரு இதும் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. சரியான சோம்பேறி பையன். போதும், நிறுத்துங்கண்ணா. என் பையனை ஏன் முன்னாடி எப்படியெல்லாம் பேசுறீங்க? உண்மையதாம்மா சொன்னேன். என்கிட்ட ட்ரைனிங் வந்ததுலேயே மோசமான பையன் உங்க பையன் தான். எதையுமே சுலபமா புரிஞ்சுக்கிற கேரக்டரே கிடையாது. அதுவும் இல்லாம சரியான சோம்பேறி. எப்படிமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீ? சாப்பிட்றது லேட்டு, எந்திரிக்கிறது லேட்டு, ஏதாவது வேலை சொன்னாலும் லேட்டு. இவனுக்கா என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்க? முடியாது. சார் ப்ளீஸ் சார், உங்க பொண்ணு இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. ராமிசா சத்தியா உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா மட்டும் என்னடா பண்ணிருப்ப? பொண்ணு கேட்டு வந்திருக்க மாட்டியா? போதுங்க, நிறுத்துங்க. ரொம்பவும் தான் அவமானப்படுத்துறீங்க. ஏதோ போனா போதுன்னு பொண்ணு கேட்டு வந்தா ரொம்ப தான் பண்றீங்க. நியாயம் எப்படி பார்த்தா நீங்க தான் எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று இருக்கணும். அதானே, நாங்க எவ்வளவு தூரம் தான் இறங்கி வர்றது? பொண்ணு தர இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்கண்ணே. அதை விட்டுட்டு பையனை சரியா வளர்க்கல, சோம்பேறி, அது இதுன்னு சொல்லாதீங்க. என் பையன் எப்படின்னு எனக்கு தெரியும். தெரியாம தான் கேட்கறேன். நீங்களும் தடவை அந்த வேலைக்கு போகும்போது ஒரே நாள் அந்த வேலையை கத்துக்கிட்டீங்களா? எப்படியும் 1 வாரம் 2 வாரம் இழுத்துருப்பீங்கல்ல, அதுக்கு நீங்களும் மக்காயிருவீங்களா? தனக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை தவிர மற்றவங்க எல்லாரும் மக்குன்னு நினைக்கிறது தப்புண்ணே. நீங்க எப்படின்னு என் பையனை பத்தி அப்படி சொல்லலாம்? அவனுக்கு ஒன்றும் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. 8 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்ககிட்ட சொத்து இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? போனா போது பையன் ஆசைப்பட்டானேன்னு வந்து பொண்ணு கேட்கறதுக்கு வந்தேன். பொண்ணை கட்டித்தரக்கு இஷ்டம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. மற்றபடி எங்க பையனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகிறதையும் கிடையாது. அப்புறம் நாங்களும் உங்க பொண்ணை பத்தி பேச வேண்டியது இருக்கும். அம்மா, என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு. அவளை பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது. பாத்தீங்களா என் பையன் என்ன சொல்றான்னு? பாத்தீங்களா? இன்னைக்குனாலும் என்னைக்குனாலும் அவ எங்க வீட்டு பொண்ணுதான். அவளை பத்தி நாங்க எதுவும் பேச மாட்டோம். ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்களுக்கு வரப்போற மருமகள்லாம் உங்களுக்கு ஒரு மகனா இருப்பாங்க. ஆனா அதை கூட நீங்க புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு தான் நாங்க பொண்ணு கேட்டு வந்தோமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பொண்ணை கட்டி தரணும்னா கட்டித்தாங்க. இல்லாட்டி நாங்க எப்படி கூட்டிட்டு போகணுமோ அப்படி கூட்டிட்டு போய்கிடுறோம். இது நல்ல கதையா இருக்க. என் வீட்டுக்கு வந்து எங்கிட்டே சவால் விடுவீங்களா? ஏங்க, ஊர்ல என்ன இந்த பொண்ணு மட்டுமா இருக்கு? நம்ம பையனுக்கு 1008 பொண்ணு கிடைக்கும். ஆனா பாவம், அவங்க பொண்ணுக்கு தான் யாராவது கிடைக்காங்களான்னு இல்லையான்னு தெரியல. டே ஆதி, நீ வாடா. அம்மா உனக்கு இதை விட அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஊர்ல இல்லாத பொண்ணு வச்சிருக்காங்க. இங்க பாடுறா, என்னையோ அப்பாவை பத்தியோ பேசினா என்னால தாங்க முடியும். ஆனா நான் பெத்த பிள்ளைங்களை பத்தி பேசினா என்னால தாங்க முடியாது. ஒரு தாயா எனக்கு வலிக்க தான் செய்யும். அம்மா அப்பா முக்கியம்னா எங்க பின்னாடி வா. இல்ல அந்த பொண்ணு தான் முக்கியம்னா உன் மரியாதை இழந்து இங்கே நில்லு. வேண்டாயா,
இது நமக்கு செட் ஆகாது, நீ வந்துரு. தம்பி நான் வரேன் ஆண்டி. என்னங்க இது, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓவரா பேசினா பல்ல உடைச்சு விடுவேன் ராஸ்கல். ஆமா, உங்களுக்கு பல்லதான் உடைக்க தெரியும், வேற என்ன தெரியும்? அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க முடியுமா? இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்க தெரியுமா? கடைசி வரைக்கும் நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு.